வெளிப்படுத்துதல் வசனம் வசனமாக 7 முழக்கங்கள். மே 5. சாவை விரும்புதல். மேலும் அவர்களை கொலை செய்யும்படிக்கு அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்படாமல் 5 மாதம் அளவும் அவர்களை வேதனைப்படுத்தும்படிக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. அவைகள் செய்யும் வேதனை தேளானது மனுஷரை கொட்டும்போது உண்டாகும் வேதனையைப் போல் இருக்கும். அந்நாட்களில் மனுஷர்கள் சாவை தேடியும் அதை காணாதிருப்பார்கள். சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். சாவோ அவர்களுக்கு விலகி ஓடிப்போம். வெளிப்படுத்துதல் 9 வசனம் 5 மற்றும் 6. இஸ்லாம் நம்பிக்கைக்கு மாறியவர்களில் ஒட்டமன் துருக்கியர் என்று அழைக்கப்பட்ட ஒரு குழுவினரும் உண்டு. இந்த ஒட்டமன்கள் தாம் பைசன்டைன் பேரரசின் முதன்மை எதிரியாக மாறினார்கள். அந்த பேரரசின் வேதனை 5 மாதங்கள் நீடிக்கும் என்று கூறப்படுகிறது. ஆனால் அது அப்படியே நடக்கவில்லை என்று அறிஞர்கள் கருதுகிறார்கள். ஆனால் கால தீர்க்க தரிசனங்களை கணக்கிடுவதற்கு 4 வருட நியதியை பயன்படுத்தினால் என்னாகமம் 14 வசனம் 34, எசேக்கியேல் 4 வசனம் 6, 5 மாதம் என்பது 150 ஆண்டுகள் ஆகும். ஒரு மாதத்திற்கு 30 நாட்கள். 5 மாதம் என்றால் அதை 5ஆல் பெருக்க வேண்டும். அது 150 தீர்க்க தரிசன நாட்களுக்கு சமம். அதாவது 150 வருடம். ஒரு விளக்கத்தின்படி பைசன்டைன் பேரரசு மீது ஒட்டமன்களின் முதல் நேரடி தாக்குதல் ஜூலை 27, 1299 அன்று பப்சியஸ் போரில் தொடுக்கப்பட்டது. அதன் பிறகான பல 10 ஆண்டுகளில் பைசன்டைன் பேரரசை கைப்பற்றுகிற முயற்சியில் துருக்கியர்கள் நல்ல முன்னேற்றம் கண்டார்கள். பின்னர் 1449 ஜூலை 27 அன்று சரியாக 150 ஆண்டுகளுக்கு பிறகு பைசன்டைன் பேரரசின் மன்னருக்கு முடிசூட்டுவதற்கு அங்கீகாரம் வழங்கும்படி துருக்கிய சுல்தானை அழைத்தார்கள். அது அதிகார மாற்றத்தின் குறிப்பிடத்தக்க ஒரு கட்டம். பைசன்டியர்களுடைய முடிவின் ஆரம்பமாக இருந்தது. 5 வருடங்களுக்குள்ளாக அந்த பேரரசு முற்றிலுமாக ஒட்டமன் பேரரசிடம் வீழ்ந்தது. இந்த எதிரி உபத்திரவப்படுத்துகிறான், ஆனால் கொல்லவில்லை என்பதை கவனிக்க வேண்டும். அவிசுவாசிகளை மதம் மாற்றுவது அல்லது கப்பம் செலுத்த வைப்பதுதான் அரேபியர்களின் முதன்மை யுத்தியாக இருந்தது. அந்த அரேபியர்களின் ஆக்கிரமிப்பு தேல் கொட்டும் போல் மிகுந்த வேதனை கொடுப்பதாக இருந்தது. கொல்லக்கூடியது அல்ல, உயிரை எடுக்காவிட்டாலும் அதிக வலியையும் உபத்திரவத்தையும் கொடுத்தது. தேவகுமாரனுடைய இரட்சண்ய கிருபையை காண விடாமல் செய்வதை விட அதிக அழிவு வேறு என்ன இருக்க முடியும்? இஸ்லாமிய புனித நூலான குரான் இயேசு நம் பாவங்களுக்காக மரிக்கவில்லை, உயிர் தெழப்படவில்லை என்று சொல்லுகிறது. இஸ்லாத்தில் இயேசு தேவகுமாரனாக அல்லாமல் ஒரு தீர்க்கதரிசி என சொல்லப்படுகிறார். இதுதான் கிழக்கத்திய பகுதி முழுவதிலும் இஸ்லாமியர்கள் பரப்பிய கரும் புகையாகும். போலியான ஒரு விசுவாசம் ரட்சிப்பின் நம்பிக்கையை நசுக்கும் போது அதைவிட சாவே சிறந்ததாக தோன்றலாம். ஆனால் கடைசி நாட்களில் தேவனுடைய வெளிச்சத்தை புறக்கணிப்பவர்கள் இதே போல சாவையே விரும்புவார்கள். வெளிப்படுத்துதல் 6 வசனம் 16. ஆண்டவரே, கடந்த கால தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி இருப்பதை நான் நம்ப முடியும் என்பதால் வருங்காலங்களில் என் வாழ்க்கையை பாதுகாப்பதற்காக நீர் கொடுத்துள்ள தீர்க்க தரிசன வாக்குறுதிகளையும் நான் நம்ப முடியும் என்பதை அறிவேன். அதிக ஆராய்ச்சிக்கு யோபு 3 வசனங்கள் 20-22, ஏசாயா 2 வசனம் 19, எரேமியா 8 வசனம் 3. ஆமேன்.